அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, நான் வெற்றிவேல் செழியன், மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர். தோழர்களே, உழைக்கும் மக்களே, கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை எமது அமைப்பினுடைய இணைச் செயலாளர் தோழர் ரவி அவர்களுக்கு மதுரையில் நடத்தி முடித்தோம். அது தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு விஷயமாக இளைஞர்கள் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. இது ஒரு பண்பாட்டு விழாவாக நாம் இதை முன்னெடுத்தோம். அதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து உரையாற்றினார். அந்த வகையில் சாதி மதம் கடந்து திருமணம் செய்வதென்பது ஒரு சவாலான நிகழ்வாக, அப்படி திருமணம் செய்கின்றவர்கள் கொலை செய்யப்படுவதும் அவர்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவதும் என்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே இதை நாம் முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆகவே இந்த திருமண நிகழ்வின் தொடர்ச்சியாக வருகின்ற பிப்ரவரி 21ஆம் நாள் அதே மதுரையில் தமுக்க மைதானத்தில் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்ற தலைப்பின் கீழ் ஒரு பண்பாட்டு பெருவிழாவை, அரசியல் விழாவை நாம் நடத்த உள்ளோம். இதிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த ஜனநாயக சக்திகள் கலந்து கொள்கின்றார்கள், உரையாற்றுகின்றார்கள். கலை நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது. அதாவது ஆணவ படுகொலைக்கு ஆளான குடும்பங்களின் ரத்த சாட்சியங்களாக அவர்கள் நேருரையாற்றவிருக்கின்றார்கள். காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் நேருரையாற்றவிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுப்பாக இந்த பண்பாட்டு பெருவிழாவை மக்கள் அதிகார கழகம் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் நாள் நடத்த உள்ளது மதுரையில். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு முனைகளில் பிரச்சாரங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். அதாவது எமது இணை செயலாளர்கள் அனைவரும் பேரணி நடத்துகின்றார்கள், மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்கின்றார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை வைத்து நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் பெருவிழா.com என்று சொல்லக்கூடிய ஒரு கலை களஞ்சிய வடிவிலான ஒரு இணையதளத்தை நாங்கள் இன்று தொடங்கியுள்ளோம். அந்த இணையதளம் என்பது இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த இணையதளம் தான். இது இதுல நீங்க உங்க பகுதியில் இது போன்ற நிகழ்வுகள் இருந்தால் இதில் நீங்க எங்களுக்கு போன் மூலமா சொல்லி இதுல நீங்க சொன்னீங்கன்னா இதுல வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராகிறோம். வடிவத்தை இன்று நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். இது ஒரு கலை களஞ்சிய வடிவமாக அறிமுகம் செய்கிறோம். இன்னும் பல்வேறு வடிவங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்ய வைக்கின்றோம். ஆகவே ஒரு சிறப்பாக தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் கொண்டு சென்று சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்த உள்ளோம். எமது அமைப்பினுடைய மக்கள் கலை இலக்கிய கழகம் என்பது 1990 காலகட்டங்களில் இருந்தே இது போன்ற பண்பாட்டு நிகழ்வுகளை நடத்தி வந்திருக்கின்றது. குறிப்பாக தமிழ் மக்கள் இசை விழா என்று சொல்லக்கூடிய விழாக்கள் பார்ப்பனிய பண்பாட்டுக்கு எதிராகவும் மறுகாலியக்க சீரழிவு பண்பாட்டுக்கு எதிராகவும் தொடர் நிகழ்வாக தஞ்சையிலும் கோவையிலும் நடத்தப்பட்டு வந்தது அரசியல் சக்திகளுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நிகழ்வுகள் அனைத்தும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருந்த நிகழ்வுகளாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பண்பாட்டு விழாவை நாங்கள் நடத்த உள்ளோம். இன்று தமிழ்நாட்டின் நிலைமை என்பது RSS பிஜேபி ஊடுருவல் என்பது அதிகரித்திருக்கின்றது. அவர்கள் எங்கே ஊடுருவி வேலை செய்கின்றார்கள் என்றால் ஆதிக்க சங்கங்களில் ஊடுருவுகிறார்கள். ஆதிக்க சங்கங்களில் அந்த சாதிய முனைவாக்கத்தை அவர்கள் கூர்தீட்டுகின்றார்கள். அதன் மூலமாக காதல் திருமணங்கள் நடக்கும் போது ஒரு தலித்துக்கும் ஆதிக்க சாதியினருக்கும் காதல் திருமணம் நடக்கும்போது அங்கு படுகொலைகள் நடத்தப்படுகின்றன, ஆணவ படுகொலைகள் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த படுகொலைகள் என்பது மிக மோசமாக நடந்து வருகின்றது. ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு கூட ஜனநாயகம் இல்லாத முறை இன்றைக்கு இருந்து வருவது. அதற்கு காரணம் ஆதிக்க சாதி மனநிலை தான். அந்த மனநிலையை மேலும் உறுதிப்படுத்தி கூர்தீட்டி வளர்க்கின்ற வேலைகளை RSS பிஜேபி அந்த ஆதிக்க சாதி சங்கங்களுக்குள் ஊடுருவி செய்து வருகின்றார்கள். இதை தடுக்க வேண்டும். தமிழர் பண்பாடு என்பது என்ன? நமது இலக்கியங்கள் சொல்வது என்ன? தமிழர்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, சமத்துவத்தை நேசிப்பவர்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடியவர்கள். ஆகவே தமிழர் பண்பாட்டை நாம் உயர்த்தி பிடிப்போம் என்றால், நாம் தமிழர்கள் என்றால் சாதி எப்படி பார்க்க முடியும்? எப்படி மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வை பார்க்க முடியும் என்ற கேள்விகளை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். இது தொடர்பான அனைத்து பண்பாட்டு அம்சங்களையும் சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாக இளைஞர்கள் மாணவர்களை
நீங்கள் அணிதிரட்டி வந்து இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகம் கேட்டுக்கொள்கின்றது. அதன் ஒரு நிகழ்வாக பெருவிழா.com என்ற ஒரு இணையதளம் என்று இன்று நாங்கள் துவங்கவிருக்கின்றோம். அந்த துவக்க விழா நிகழ்ச்சியாகத்தான் இதை நாங்கள் உங்கள் முன்பு அறிமுகம் செய்கிறோம். உங்கள் பகுதியில், உங்கள் இடங்களில் நீங்கள் இது போன்ற நிகழ்வுகளை சந்தித்திருந்தால், கேட்டிருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லலாம், எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்கள் நிகழ்வுகளும் இந்த இணையதளத்தில் போடப்படும் என்று மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எமது இயக்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும், நிதி கொடுத்து ஆதரவளிக்க வேண்டும். பெரும் பொருட்செலவில் நடக்கின்ற இந்த விழாவை அனைவரும் நிதியளித்து ஆதரவளித்து வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.